டிராபிக் அதாவது கொழும்பிலே வாகன நெரிசல் இடம்பெற்றது. நேற்று செல்ஃப் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் செய்த ஒல்கோட் மாவட்டத்திலே செய்த சுயதொழில் முயற்சியாளர்கள் செய்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட சன நெரிசலை அந்த படம் காட்டுகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் சிங்கள பத்திரிகைகளுக்கு செல்வோம். சிங்கள பத்திரிகையில் என்னென்ன செய்திகள் வந்திருக்கின்றது அதையும் பார்த்து விடுவோம். දිවයින පත්‍රිකේල වන්දිරකනද කන්න පහේ ශිෂ්‍යත්වයේ ඉවරයි 2010 සිට සාධන දැනුම මණි ජනප්‍රිය පාසල් හඹා යාමක් නැහැ. அது நேற்றைய தினம் நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக இருக்கின்றது. பலாத்பால் ஆயத்தினவுல அயவாயிட்டு விருது ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ மந்திரி தனத்துருவலின் நிரப்பாய் நாங்கள் இதையும் பார்த்து விட்டோம். சுதந்திர கட்சியிலிருந்து உறுப்பினர்களை வெளியேற்ற போவதாக நேற்றைய தினம் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் விடுத்திருந்த அறிக்கை தொடர்பாக வந்திருக்கின்றது. இதில் குறிப்பாக காட்டப்பட்டிருக்கின்றது தோல்வியுற்ற வரவு செலவு திட்டங்கள் தொடர்பான விவரம். அடுத்து மௌபிம பத்திரிகையில் பாடகர் அமில பெரேரா சொல்லியதும் அந்த வெள்ளையாமை தொடர்பான சர்ச்சைக்குரிய அந்த வெள்ளையாமை கதை சுது கஸ்பாவா கண்ண ஹதுவே சாந்தி கர்மேකට அமல் போலீசி இதுக்கியாய் அமல் பெரேரா பாடகர் கூறினார். அது வந்து ஒரு சாந்திக்காக வீட்டுக்கு கொண்டு செல்வதற்காக பூஜை மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தி யாரோ ஒருவர் கேட்டிருந்தார் என்று சொல்லியிருக்கின்றார். இதுவும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் தொடர்பாகத்தான் லங்காதீப பத்திரிகையும் இன்று முன்பக்க செய்தியாக அந்த பிரதான செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. 2016 සිට පහේ ශිෂ්‍යත්ව විභාගය අහෝසි. ඒ වෙනුවට 1 සිට 5 ශ්‍රේණි දක්වා හැම පන්තියකදීම සරල විභාගයක්. தரம் 1 முதல் 5 வரை ஒரு மதிப்பீட்டு பரீட்சை நடைபெற உள்ளதாக இருக்கின்றது. அது பத்திரிகையும் அதே செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு முதல் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை இந்த விடயம் தான் நான் ஏற்கனவே சொன்னது கண்ணா. 2010 ஜனப்ரிய பாசல் நே பஹே ශිෂ්‍යත්ව நே ஜனப்பிரிய பாசல் என்றால் எல்லா பாடசாலைகளையும் பிரபல்யமான பாடசாலைகள் அதே வசதிகள் கொண்டதாக ஆக்க முடியும் என்றால் நிச்சயமாக இது தேவையில்லை என்பது ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய விடயம்தான். ஆனால் செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ரிதிர பத்திரிகை பலாத்பால் ஆயத்தினர் அயவாய பராஜய කළ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ මන්ත්‍රීවරුන් තනතුරුවලින් නිරපායි අමති මෛත්‍රීපාලකයයි நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டம். அதே போன்று පහේ ශිෂ්‍යත්වය අහෝසි 2010 සිට සාධන මට්ටම මැනීමේ විභාගයක්. லக்பீம பத்திரிகையும் அதே செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவு පහේ ශිෂ්‍යත්වය අහෝසි 2016 සිට ක්‍රියාත්මකයි. அதில் குறிப்பாக இங்கே சந்திப்பிருக்கிற அடுத்த செய்தி என்னென்றால் லங்கா குரு சங்கமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஆசிரியர்கள் சங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இவைதான் இன்றைய பத்திரிகையில் தரப்பட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள். இன்றைய பத்திரிகையில் நிறைய சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்தோம். அதன் பின்னால் இருக்கக்கூடிய பல விடயங்களை கண்ணாவுடன் சேர்ந்து நாங்கள் ஆராய்ந்தோம். கண்ணா காலை நேரத்திலே எழுந்து இங்கே பத்திரிகைகள் அவற்றை அலசி ஆராய்ந்து பல ஏற்கனவே உள்ள பல செய்திகளோடு ஒப்பிட்டு உங்களுக்கு சிரமம் பார்க்காமல் உதவியதற்கு உங்களுக்கு அதே போன்று அசியான் முதல் தடவையாக உங்களுடன் இத்தகைய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்ததை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மகிழ்ச்சி எனது. இத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். நாளையும் காலை வேளையிலே 6:30 சரியாக பிரஸ் ரிலீஸோடு உங்களை சந்திப்போம். பல நிகழ்ச்சிகள் பல செய்திகளை கொண்டு வருவோம். ஆழமான ஆராய்ச்சிகளை செய்வோம் என்ற உறுதிமொழியுடன் விடைபெறுகிறேன். அன்புடன்